தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆசையாக வெளிநாடு செல்ல காத்திருந்த இளைஞர் உயிரிழப்பு. பிரபல நடிகரின் மனைவி என்று கூறிய பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட நபர் மானிப்பாயில் கைது. பலாங்கொடையில் இளைஞர் குழு ஒன்று நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரியா நாட்டிற்கு செல்வதற்கான பரீட்சை எழுதி அதில் சித்தியடைந்த இளைஞர் குழு ஒன்று தங்களுடைய சந்தோஷத்தினை வெளிக்காட்டும் விதமாக சுற்றுலா சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் பலாங்கொடவில் உள்ள பகுதி ஒன்றில் உள்ள வாவியில் நீராடுவதற்காக சென்ற வேளையிலே மூவர் அந்த வாவிக்குள் இறங்கி நீராடி கொண்டிருந்த வேளை ஒருவர் அந்த நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இன்னும் அவருடன் நீராடி கொண்டிருந்த இருவரும் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுதும் அவர்களினால் முடியாமல் போயுள்ளதை அடுத்து வீதியில் சென்ற இருவர் உடனடியாக விரைந்து குறித்த இளைஞரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு அவரை உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் மேலதிக சிகிச்சைக்காக பலாங்கொட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ள போது குறித்த இளைஞர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்த இளைஞர் வெண்ணப்பூ பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதை உடையவர் என்றும் மேலும் அவர் இந்த இளைஞர் கொரியா நாட்டிற்கு செல்லவிருந்துள்ளதாகவும் மேலும் அவருடன் 9 நண்பர்கள் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞர் ரத்னபுரி பகுதியில் உள்ள தன்னுடைய சித்தப்பா வீட்டில் இருந்து கொரியா நாட்டிற்கு செல்வதற்கான பரீட்சையை எழுதியுள்ளதாகவும் அதன் பின்னதாக அவர் அங்கு வெளிநாடு செல்வதற்கான பாடநெறிகளை கற்பதற்காகவே தன்னுடைய சித்தப்பா வீட்டில் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 மாதங்களில் தன்னுடைய பாடநெறியை முடித்துவிட்டு கொரியா நாட்டிற்கு செல்ல இருந்த நிலையிலே இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த சம்பவமானது உயிரிழந்த இளைஞருடைய குடும்பத்தினரை துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரபல நடிகர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளருடைய மனைவி என்று கூறிய பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து குறித்த பெண் 5ஆம் தேதி அன்று இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ள போது அவர் சந்தேகத்திற்கிடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நிதி மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பயண தடை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் தன்னை வைத்தியர் என்று கூறிக்கொள்ளுபவர் என்றும் மேலும் அவர் 37 வயதை உடைய குருநாகல் பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 192 விமானத்தின் ஊடாக இந்தியாவின் புதுடில்லியில் இருந்து இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போது குறித்த பெண் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி செய்வதற்கு தேவையான உபகரணங்களுடனும் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் அதிரடியாக மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கையில் சந்தேகத்திற்கிடமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொண்ட போது சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு குறித்த நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ள பொருட்கள் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதி உடையது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் கைது செய்யப்பட்ட நபரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.